கமல் சாரோட ஃபேன்ன்றது இந்த கெட்டப்லேயே தெரியுது. பஞ்சதந்திரம் கெட்ட பார்த்து அப்போ தான் எனக்கு தாடி வளர ஆரம்பிச்சுது. அப்போத்துலேருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். விஸ்வரூபம் வந்து 60 தடவை பார்த்தேன். பட் அப்போ அந்த ரெக்கார்டு இதெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த இது ஐடியாலாம் தியேட்டரில் மட்டுமே நீங்கள் சொல்கிறது? தேட்டரில் மட்டும், தேட்டர் கவுண்ட் மட்டும் தான். ஓகே. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்குது. 60 தடவை விஸ்வரூபம், 51 தடவை விக்ரம். லிஸ்ட்டை சொல்லுங்கள் என்னென்ன. அப்புறம் தசாவதாரம் மெனக்கெட்டு இத்தனை தடவை பார்க்குறீங்க. இது கமல சார்கிட்ட போய் தெரிஞ்சா? தெரியணுன்றதுக்காக நான் பண்ணல. பட் தெரியும், அப்படி தெரிஞ்சால் போதும். அது தெரியலனாலும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அவரை பார்க்கும்போது. 2 பேரும் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தா அந்த கண்ணு, பெரிய கண்ணு, லிப்ஸ் ரெட்டாக இருந்தது பார்த்து பயந்துட்டான் என் தம்பி. நானே கூட கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அப்போ வந்து சொன்னேன், சார் உங்களை வச்சு ஒரு படம் பண்ணலான் இருக்கேன் சார் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் பேசினார். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து ஸ்கூலுங்களை விட ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப தேவை அப்படின்னாரு. ஆக்சுவலாக இது ரெக்கார்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, என்ன கேட்டகரி இதில்? ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பணும், தேட்டரில் தான் இருக்கேன்னு டிக்கெட் அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாங்க. 2-3 டைம் நடுவில் வந்து கிராஸ் செக்கும் பண்ணுவாங்க, நிஜமாலே தேட்டரில் உட்காந்துருக்கோமான்னு. கடைசி நாள் ஒரு ஷோ போல் எனக்கு கிட்டத்தட்ட 7 பேர் ஃபோன் பண்ணாங்க. சகா நீங்கள் இல்லையா, லாஸ்ட் டே இன்றைக்கி தான் விஆர் மாலில். இல்லை சகா போதும் நிறுத்திட்டேன். நிறைய ட்ரோல் இந்தியன் படம் இது வருது. நீங்கள் ஒரு ரசிகராக எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, ஒரு விஷயம் வந்து உண்மையை நான் ஒத்துக்கணும். நான் வந்து மற்ற ஃபேன்ஸ் மாதிரி படம் பிளாக் பஸ்ட் சூப்பர் ஹிட் பயங்கரமாக இருக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். படம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. 9 மணிக்கு படம் போடுறாங்க. ஆனால் காலையில் 5 மணிலேருந்தே விக்ரம் இது இந்தியன் டு டயாஸ்டர்னு ஹேஷ்டேக் வந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம கூட இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய முன்னணி நடிகர்களுக்கு அந்த ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் நம்ம FDFSல பார்த்துருப்போம். நிறைய பேர் உடம்புலாம் பச்சை கொத்திருப்பாங்க. அந்த நடிகர்கள் என்ன வேணால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு தீவிரமான ரசிகர் தான் இப்போ நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு மிஸ்டர் உதயபாரதி அவர்கள். ஆக்சுவலாக இவர் பண்ண ரெக்கார்டு என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே. கமல் சாரோடைய ஃபேன்ன்றது இந்த கெட்டப்லேயே தெரியுது. பஞ்சதந்திரம் கெட்ட பார்த்து அப்போ தான் எனக்கு தாடி வளர ஆரம்பிச்சுது. அப்போத்துலேருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். சரி, நான் வந்து ஆக்குபேஷன் தெரப்பி சைக்காலஜி முடிச்சதுனால இதுக்கு அது செட் ஆகிடுச்சு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஓகே உங்களை பார்த்தா ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த தாடியை வச்சு சொல்லுவாங்க. அது பஞ்சதந்திரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டாக நான் இப்போ செகண்ட் இயர்னு நினைக்கிறேன் படிக்கும்போது. அப்போ வந்து இது தாடி முளைக்க ஆரம்பிச்சிட்டு வச்சுட்டேன் அப்படி. ஓகே. ஆக்சுவலாக ரீசெண்டாக உங்களுடைய எக்ஸ்தலத்தில் பார்க்கும்போது தான் நீங்கள் பண்ண ரெக்கார்ட்லாம் தெரிய வந்தது. இப்போ எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்தியன் 2 திரைப்படத்தை. பட் நீங்கள் அந்த இந்தியன் 2 திரைப்படத்தை 15 தடவை தேட்டரில் போய் பார்த்துருக்கீங்க, அதுவும் ஃபேமிலியோட. எப்படி கமல் சார் மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ் உங்களுக்கு? அதாவது நீங்கள் சொன்னது உண்மைதான். ட்ரால் வந்து இந்தியன் 2 மட்டும் பண்ணல, எங்களையும் பண்ணுறாங்க. பட் அதை பற்றி நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எங்களுக்கு அவரை பிடிக்கும், அதனால் போய் பார்க்குறோம். இது நாட் ஓன்லி எனக்கு, பையன் பொண்ணு, உலகத்தில் யங்கஸ்ட் ஃபேன் யாருன்னா என் பையன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவனோட வீடியோ கூட யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், ஒய்ஃப்க்கும் பிடிக்கும். அதனால் அவங்களும் கூட வந்தாங்க. நான் கம்பல் பண்ணிலாம் கூப்பிட்டு போகல. அவங்க வரீங்களான்னு கேட்டால் சரி வரோம் இன்றைக்கி அப்படி சொல்லுவாங்க. இல்லை அவங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா சரி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே விக்ரம் வந்து 51 தடவை பார்த்து நான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் வந்து 60 தடவை பார்த்தேன். பட் அப்போ அந்த ரெக்கார்டு இதெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த இது ஐடியாலாம் தியேட்டரில் மட்டுமே நீங்கள் சொல்கிறது? தேட்டரில் மட்டும், தேட்டர் கவுண்ட் மட்டும் தான். ஓகே. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்குது. 60 தடவை விஸ்வரூபம், 51 தடவை விக்ரம். லிஸ்ட்டை சொல்லுங்கள் என்னென்ன. அப்புறம் தசாவதாரம் 34 தடவை, அப்புறமா வேட்டையாடு விளையாடு 25, அப்புறமா தென்னாலி 20 தடவை, அதுக்கப்புறமா வந்து எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது 18 தடவை வந்து விருமாண்டி, அதுக்கப்புறமா வந்து லைனாக வந்துட்டே இருக்கும் அப்படியே. அந்த மாதிரி வந்து 11 தடவை உன்னை போல் ஒருவன், 9 தடவை வந்து இது தூங்காவனம், அதுக்கப்புறம் உத்தம வில்லன், அப்புறம் அந்த படம்லாம் வந்து 8 தடவை. ஸோ கம்மி அப்படின்னு பார்த்தா மன்மத நம்புவோம், மும்பை எக்ஸ்பிரஸோ மட்டும்தான். ஏன்னா அதுக்குள்ளே தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க, படம் ரெண்டும் சரியாக போகலைன்றது. ஸோ அதனால் வந்து ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்தா ஒரு ரிலாக்ஸேஷன். சில பேர் வந்து கோயிலுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பாங்க, சில பேர் பீச்சுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பாங்க, லாங் ட்ரைவ் போனால் சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பாங்க. அத்திப்பூத்த மாதிரி வருஷத்துக்கு 1 இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இவர் படமே வருது. ஸோ அவரை தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான், அதுக்காக பார்க்குறோம். பட் இவ்வளோ மெனக்கெட்டு இந்த தடவை பார்க்குறீங்க, இது கமல சார்கிட்ட போய் தெரிஞ்சா? தெரியுமான்றது எனக்கு தெரியல. பட் இந்த 51 டைம்ஸ் இது
விக்ரம் பார்க்கும்போது ஒரு கால் மட்டும் வந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி சார் நீங்கள் பார்க்கணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு கான்டாக்ட் பண்ண முடியல. மேபி அதுக்குள்ள ஒரு சோஷியல் இஷ்யூ ஏதோ ஒன்று வந்துருச்சு அந்த டைம். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அவர் என்ன பார்க்கணும், அவருக்கு இது தெரியணுன்றதுக்காக நான் பண்ணல. பட் தெரியும், அப்படி தெரிஞ்சா போதும். அது தெரியலனாலும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அவரை பார்க்கும்போது. மீட் பண்ணியிருக்கீங்களா கமல் சார்? மீட் பண்ணியிருக்கேன். எத்தனை ஒரு தடவை 5 தடவை 5-6 தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் உடல் தானம் பண்ணார். 2003ல் ஒரு உடல் தானம் பண்ணார். அன்பே சிவம் டைமில் ஆகஸ்ட் 15th. எனக்கு டேட் கூட நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்ருதி ஹாசன் அப்போ வந்து சின்ன பொண்ணு. அவங்க தான் வந்து சைன் பண்ணாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு அவரை பார்க்குறேன். அப்போ நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ, என் தம்பி 12th படிச்சுட்டு இருந்தான். 2 பேரும் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தா அந்த கண்ணு, பெரிய கண்ணு, லிப்ஸ் ரெட்டாக இருந்தது பார்த்து பயந்துட்டான் என் தம்பி. நானே கூட கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அப்போ வந்து சொன்னேன், சார் உங்களை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு. அப்படியான்னு கேட்டார். அதுக்குள்ளே தள்ளிட்டாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது. அதுக்கப்புறம் 2-3 ஃபங்க்ஷனு, அப்புறமா இந்த மாதிரி ஃபோட்டோஸு இதுக்கு தான் மீட் பண்ணேன். அப்புறம் வந்து நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுப்பேன். ஷார்ட் ஃபிலிம்ஸு, ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்லாம் எடுப்பேன். அப்போ வந்து முடிவு பண்ணேன், இனிமேல் சாரை பார்த்தா தனியாக பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கணும்னு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது. எப்படின்னா, என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்து கழிவு கூடுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த சாக்கடையில் இறங்கி க்ளீன் பண்ணும்போது இறந்துருவாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு 35 அவார்டு வந்துச்சு ஷார்ட் ஃபிலிம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 அவார்ட்ஸ் வரும்போது காட்ஸ் கிரேஸ் எனக்கு இந்த வசீகரன் சார், ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கவருக்கு ஒரு மீட்டிங் அவர் அரேஞ்ச் பண்ணார் கமல் சாரோட. அப்போ நான் போயிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினேன். அது எப்போன்னா கரெக்டாக அவர் அரசியலுக்கு வரத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி. அப்போ நிறைய பேசினார், அரசியல் பற்றி பேசினார். நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் 10 தடவை பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன், உங்கள் பர்த்டேக்கு ஐ டொனேஷன் பண்ணியிருக்கேன், நான் வந்து நற்பணி இயக்கம் வச்சுருக்கேன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லும்போது என்னை காமிச்சு சொன்னார். அதாவது மொத்தமாக நற்பணி இயக்கம்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் பேசினார். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து ஸ்கூலுங்களை விட ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப தேவை அப்படின்னாரு. ஏன்னா ஸ்கூல் வந்து படிக்கலன்றது அடுத்தது, ஒரு ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து குவாலிட்டியாக இருக்கணும்னு அது வந்து இது வரைக்குமே யாருமே சொல்லலை எனக்கு தெரிஞ்சு அந்த கான்செப்ட். அந்த மாதிரி நிறைய விஷயம் ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் அவர் வந்து புது விஷயம் சொல்லுவார்ன்றது எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. ஸோ அந்த 1.5 மணி நேரம் அவரை மீட் பண்ணது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸில் தூரத்துலேருந்து பார்த்தேன், அவ்வளோதான். அப்போவே நான் வந்து என்னோட படம் ஒன்று இருக்குது பாலாறுன்னு, அந்த படத்தில் அவரோட சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். நிலை வருமானு ஒரு சாங்கு உன்னைப்போல் வரும். அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். சரிப்பா பண்ணிக்கலாம், பார்த்து பண்ணிக்கலான்னாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் பண்ணவும் முடியல. படம் எடுத்துகிட்டும் ரெடியாக இருக்குது. ஸோ அதில் அந்த பாட்டு வச்சுருக்கேன் அவரோடது. என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸு எல்லாத்துலேயுமே அவரோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்காது, எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 15 வாட்டி இப்போ இந்தியன் படம் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆரம்பம் சொன்ன மாதிரி நிறைய இந்தியன் படம் இது வருது. நீங்கள் ஒரு ரசிகராக எப்படி எடுத்துக்கிறீங்க அதை? இல்லை, ஒரு விஷயம் வந்து உண்மையை நான் ஒத்துக்கணும். நான் வந்து மற்ற ஃபேன்ஸ் மாதிரி படம் பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் பயங்கரமாக இருக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். படம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அது உண்மை தான். படம் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே தவிர, ஆனால் இவங்க வந்து குப்பை ஒன்றுமே இல்லை, படம் வந்து மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் படம் அந்த அளவுக்கு மோசம் இல்லை. அப்படிப்பட்ட படங்கள் சார் சில படங்கள் நடிச்சிருக்காரு. அதாவது இந்த படம்லாம் போதும், இத்தனை தடவை பார்த்தா போதுன்ற மாதிரி படங்களும் இருக்குது. ஆனால் அந்த லிஸ்ட்டில் இது வரவே வராது. ஏன்னா இந்த படம் வந்து நல்லா தான் இருக்குது. என்ன ஒரே விஷயம்னா, ஒரே படத்தை 2ஆக பிரிச்சுட்டாங்க. அதுதான் வந்து இப்போ பிரச்சனையே. அதனால ஒரு இன்டர்வல் பார்த்துட்டு நம்ம எழுந்து வந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அது வந்து சில ஆடியன்ஸ்க்கு இருக்குது. ஆனால் இதுதான் சாக்குன்னு அதை வச்சு ட்ரால் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு 35 மார்க் வாங்குற ஒரு குழந்தை வச்சுக்கோங்களேன். அது வந்து திடீர்னு 45 மார்க் வாங்குதுன்னு எல்லாம் வா சூப்பர்னு கிளாஸில் கூப்பிட்டு நிற்க வச்சு அப்படி கை தட்டுவாங்க. இதே 100க்கு 100 மார்க் கண்டினியூஸாக ஒரு பையன் வாங்கிட்டே இருக்கான். திடீர்னு 70 மார்க் வாங்கினா மொத்த கிளாஸாக ஒன்று திட்டம். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து சில விஷயங்கள் மிஸ் ஆயிடுச்சு. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படின்னா, இந்தியன் 1 இந்தியன் 2 வச்சு பார்க்கும்போது கம்பேர் பண்ணால் அதில் 5 பாட்டு, 5 ஹீரோயின், காமெடி சீக்வன்ஸு, அதுவும் இல்லாமல் யங் கமல் சார் வருவார். இவ்வளோ விஷயங்களையும் இதே மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இந்தியன் 2ன்னு வராமல் வேறு ஏதாவது ஒரு பேரில் சங்கர் எடுத்திருந்தாருன்னு ஓடி இருக்கும். அதை வச்சு அப்படியே பார்க்கும்போது இன்கேஸ் அது மாறுது. இதுதான் சாக்குன்னு ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் காலையில் படம் வந்து 9 மணிக்கு தான், எப்பவுமே 4 மணி ஷோ போடுவாங்க விக்ரம்லாம். 9 மணிக்கு படம் போடுறாங்க. ஆனால் காலையில் 5 மணிலேருந்தே விக்ரம் இது இந்தியன் 2 டயாஸ்டர்னு ஹேஷ்டேக் வந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அதை வந்து போட்டு இந்த படத்தை வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணணும். அதே சமயம் பார்த்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைன்னொன்னே இதுதான் சாக்குன்னு அப்படியே இது பண்ணி நிறைய பேர் இப்போ வரைக்கும் படமே பார்க்கல. ஆனால் இவங்க ட்ரால் பண்ணுற அளவுக்கு படம் அவ்வளோ மோசமெல்லாம் இல்லை. பட் நீங்கள் இப்போ இத்தனை தடவை படம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? ஒரு தடவை தேட்டருக்கு போனாலும் கிட்டத்தட்ட 1000 ரூபா செலவாயிரும். எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அதுதான் வந்து நம்ம பட்ஜெட் பத்மாதான மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்ன ஓட்டுனா, விக்ரம் அப்போலாம் 500 ரூபாய் டிக்கெட்டு, இந்தியன் 2க்கான 200 தான் இருந்தது. அது எங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் தான் அந்த 200 டிக்கெட் இருந்துச்சு. பட் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி 1000 அந்த மாதிரி செலவாயிடுச்சு. அதுக்கப்புறமா எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணோன்னா,
நான் எப்படின்னா தேட்டர்ஸ் பார்ப்பேன் சென்னையில். இந்த ம், ஐ ம். ட்ரீம்ஸு, பாரத், அப்புறம் கிருஷ்ணவேணி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜிகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தேட்டர்ஸ் மல்டிப்ளெக்ஸ்க்கு முன்னாடி தேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். அதில் வந்து கொஞ்சம் 130, 140 டிக்கெட் கம்மியாக இருக்கும்போது அப்படி புக் பண்ணி போனோம். ஸோ ஒரு ரூ. 1000ன்றது ரூ. 400, ரூ. 500 அப்படி செலவு கம்மியாச்சு. அப்படி போனோம். சரி, நீங்க ஓகே. பட் ஃபேமிலியும் கூட்டில போயிருக்கீங்க. அவங்க அதுதான் எப்படி? சொல்கிறேன். அதுதான் ஜாஸ்தியாகும். நான் மட்டும் போனேன்னா பாப்கார்ன் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஒரு ரூ. 130, ரூ. 110 டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்த்துட்டு வந்துருவேன். அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவேன். வீட்ல ஓகே. சாப்பிட்டு போயிருவேன். ஸோ அவரை பார்த்த மாதிரியும் இருக்கும், சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரியும் இருக்கும். அப்போ ஃபேமிலியோட போனா மட்டும் தான் டிக்கெட் விலையோட பாப்கார்ன் விலையிலேருந்து எல்லாம் ஜாஸ்தியாகும். அது என் பொண்ணு வந்து மெயினா அத சாப்பிடவே வருவா. என் பையன் கமல் சார பார்க்கவே வருவான். பட் திட்ட மாட்டாங்களா வீட்ல? ஒரு வாட்டி பார்த்தாத்துல எதுக்கு எத்தனை வாட்டி அந்த படத்த இல்ல பார்த்துக்கிட்டு அது அப்படின்னு? வந்து அம்மா அசிங்கமா திட்டுவாங்க. அம்மாவும் கமல் சார் ஃபேன் தான். ஒரு தடவ பார்த்தா போதாதா ஏன் எத்தன தடவ பார்க்குற அப்படின்னுவாங்க. வைஃப் எப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. பட் அவங்களும் வந்து என்ன மாரி தானே அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் மாரின்னு சொல்லலாம். அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, காசு கம்மியா இருந்ததுன்னா நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னுவாங்க. இல்ல அப்படின்னா வந்து சரி நாங்களும் வரோம் அப்படின்னுவாங்க. எப்படின்னா இப்போ எப்ப பாரு படம் பார்த்தா பரவாயில்ல. இவர் படம் மட்டும் தானே பார்க்குறோம். ம், ம், ஸோ ம். மொத்தமா சேர்த்து வச்சு இவர் படத்த மட்டும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல. ஆனா விக்ரமுக்கு நெறைய ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே, 51 ஓகே. தர அப்படியே 15 அப்படி திருப்பி போட்டா 51 வரும்ல. அத்தனை தடவ பார்க்கும்போது தான் கொஞ்சம் செலவாச்சு. ஆக்சுவலா இது ரெக்கார்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றாங்க? என்ன கேட்டகரி இதுல? இது ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்க வந்து விக்ரம்க்காக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. விக்ரம்க்கு தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா நான் 60 தடவ விஸ்வரூபம் பார்க்கும்போது அந்த இது எனக்கு விவரம்லாம் தெரியல. விருமாண்டில அவர் சொல்ற மாரி அந்த விவரம் எனக்கு அப்ப தெரியல. அதுக்கப்புறம் என்னோட கமல் சார் ஃபேன் கமல் சார் ஃபேன் உலகநாயகன் சங்கர் நாராயணன் ஒருத்தர். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணாரு. நான் 30வது தடவ பார்த்துட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். சகா நீங்க நெறைய டைம் படம் பார்க்குறீங்க. ஒரு ரெக்கார்ட் ஒண்ணு பண்ணிடுங்கன்னாரு. நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் சகான்னோனே, என்ன கேட்காமயே அவங்க ஃபிரான்ஸ்லாம் சேர்ந்து அதுக்கு ரிஜிஸ்டர்லாம் பண்ணணும். ம், ம். ஜோசப் இளந்தென்றல் சகா ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அதோட எம்டி. அவருக்கு இது பண்ணி அந்த ரெக்கார்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ 30க்கு மேல கிராஸ் ஆகும்போதே எனக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஃபோன் வந்தது. நீங்க டிக்கெட்ஸ்லாம் வச்சிருக்கீங்களான்னா, டிக்கெட்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஃபோட்டோ டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு, இதுக்கு மேல நீங்க படம் போனீங்கன்னா, அந்த லொகேஷன் எங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஷோ 3:00 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3:00 எண்ட் ஆகுறது 6:30னா 6:30 2 லொகேஷனும் அனுப்பணும். ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து எண்ட் ஆகுற வரைக்கும். ஒரு ஃபோட்டோ, வீடியோ எடுத்து அனுப்பணும். தியேட்டர்ல தான் இருக்கேன்னு. டிக்கெட் அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாங்க. 2, 3 டைம் நடுவுல வந்து கிராஸ் செக்கும் பண்ணுவாங்க. நிஜமாலே தியேட்டர்ல உட்காந்துருக்கோமான்னு. ஒரு டீம் அனுப்பி 2, 3 டைம் நம்ம தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்கோம். சீட் நம்பர்ல வந்து கரெக்ட்டா பார்த்தாங்க பக்கத்துல நான் இருக்கேனான்றதெல்லாம். ஸோ அப்படி வந்து அந்த ரெக்கார்ட வந்து கிரியேட் பண்ணோம். ஏன்னா நெறைய பேர் 100 தடவலாம் பார்த்துருப்பாங்க. எம்ஜிஆர், சிவாஜி படம்லாம். ஆனா அது வந்து ரெக்கார்ட் அப்படின்னும்போது அது வேற. ம், ஒரு ம், விஷயத்த ம். ரெக்கார்ட் பண்ணணும். இப்ப நானே கூட 60 தடவ பார்த்தேன். பட் அதுக்கு ரெக்கார்ட் இல்லல்ல என்கிட்ட. ஸோ அந்த ரெக்கார்டு வந்து அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அத கிரியேட் பண்ணி கரெக்ட்டா 50வது தடவ 100வது நாள் விக்ரமோட 100வது நாள் அன்னைக்கு நான் 50வது தடவ பார்க்குறேன். அப்போ விஆர் மால் வந்துட்டு அவங்க அந்த டீம் அப்படியே வந்தாங்க. லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அவங்க வந்துட்டு இது அந்த வேல் ரெக்கார்ட குடுத்தாங்க கையில. அப்ப கூட வந்து எங்க அம்மா மட்டும் இல்ல. கோவம் அவங்களுக்கு. அப்பா இருந்தாரு, வைஃப் இருந்தாரு, ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் எல்லாருமே இருந்தாங்க. இந்த 50வது நாளுக்கு ஃபேமிலியா போயிருக்கீங்க. 100வது 100வது நாள் நாளுக்கு. 100வது நாளுக்கு. 50வது நீங்க நாளுக்கும் அப்புறம் 50வது ஃபேமிலியோட நாளு. போனோம். ம். 25வது நாளுக்கும் ஃபேமிலியோட போனோம். 100வது நாளுக்கும் போனோம். இது விக்ரம்லாம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு லிஸ்ட் தெரியல. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பார்த்தாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு என் பையனே 25 தடவ தியேட்டர்ல என் கூட வந்து பார்த்துருப்பான்னு நெனைக்கிறேன் விக்ரம்லாம். ஏன்னா அது பயங்கரமா ஓடுச்சு. அதுக்கப்புறம் ஆமா. விக்ரம் 100 நாளுக்கு அப்புறம் ஒரு 13 நாளோ 14 நாளோ ஓடுச்சு. நான் 100ஓட நிறுத்தி 100வது நாள் 51 தடவ. அதுக்கப்புறம் ஆல்பர்ட்ல போனேன். 51வது தடவ அது ஆல்பர்ட் தியேட்டர்ல ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன். அது வரைக்கும் பார்த்துட்டு போதும்னு நிறுத்திட்டோம். எனக்கு ஆனா ஃபோன் வரும். சகா இங்க எங்கனா உட்காந்துருக்கீங்களா? நாங்க விக்ரம் படத்துல இருக்கோம். கடைசி நாள் ஒரு ஷோ போல எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 7 பேர் ஃபோன் பண்ணாங்க. சகா நீங்க இல்லையா? லாஸ்ட் டே இன்னைக்கு தான் விஆர் மால்ல. இல்ல சகா போதும் நிறுத்திட்டேன். இல்ல லாஸ்ட் டே நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னாங்க. ஸோ லாஸ்ட் டே வரைக்கும் கூட்டமா போச்சு விக்ரம். தசாவதாரமும் அதேதான். 127 நாள் காஞ்சிபுரத்திலே போச்சு. அதெல்லாம் 2 தியேட்டர்ல அதுவும் அந்த மாதிரிலாம் எந்த படமும் ஓடுன மாரி எனக்கு தெரியல. அதே மாரி விஸ்வரூபமும் 55வது தடவ வந்து 100வது நாள் பார்த்தேன். விஸ்வரூபம். இதோட ஜாஸ்தி. கரெக்ட்டா வந்து 60 தடவ வந்து 118வது நாள் ஏதோ லாஸ்ட் டே 6 டிகிரீஸ்ல பார்த்தேன். ஸோ அப்படி வந்து அப்பலாம் பயங்கரமா பிடிக்கும் அவர. அதே ஒரு வேலையா போய் பார்ப்பேன். இல்ல அப்படி கமல் சார் மேல என்ன கிரேஸ்? என்ன அவர்ட்ட அட்ராக்ட் ஆச்சு உங்களுக்கு? அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா நேர்மை. இப்போ இந்த படத்தோட முக்கியமான ஃபெயிலியர் காரணம் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நம்மளே கை காமிக்கிறாங்க. அது யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா சின்ன வயசுலேருந்து எங்க அம்மாவை நான் திட்டுவேன். எங்க அம்மா இந்த விஷயத்துல மேட்ச் ஆகும் அப்படியே. எப்படின்னா சின்ன வயசுலேருந்து நான் எங்க அடிக்கடி ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நான் எப்போ நேரா வளர மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க. நான் எங்க போனாலுமே கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கும்போது அந்த இடத்துல பொறாமை அது இது எல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒண்ணுமே தெரியல சார்.
இந்த உள்ளே வந்துட்டு நம்ம வேலை செய்யும்போது அவ்வளோ ஒரு பிரச்சனைங்க பார்ப்பேன். இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே வந்து ஏகப்பட்ட ஒரு இருக்குது, பிரச்சனைங்க இருக்குது, பொறாமை, இது வேலை செய்ய விடாமல் பண்ணுவாங்க. இப்போ ஒர்க் பண்ணுற சூழலை பற்றி நான் சொல்லலை. ஓவராலாக இந்த 18 வருஷமாக ஒர்க் பண்ணுறதுல நான் பார்த்த வரைக்கும் அதில் வந்து எப்படின்னா, நம்ம இதை நீ இப்படி பண்ணு, இப்படி தான் பண்ணணும்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. ஏமாற்றணுன்ற மாதிரி தான் வரும். அப்போ இல்லை முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அதுக்கு என்னை வேலையை விட்டெல்லாம் நான் வந்திருக்கேன், அந்த மாதிரி பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ அப்படி வந்து நேர்மையாக இருக்கும்போது எவ்வளோ ஒரு சஃபர் ஆகும் அப்படின்றது தெரியும். அது அவர் லைஃப்லேயே நான் பார்ப்பேன். மேட்ச் பண்ணுவோம் அப்படியே அப்படியே. ஏன்னா இப்போ வரைக்கும் பக்காவாக 0 டாக்ஸ் கட்டுறவர் அவர் தான். எல்லாமே டாக்ஸ் கட்டுறவர், நேர்மையாக இருக்கிறவரும் அவர் தான். அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு பார்த்தா அவரோட சொசைட்டி வைஸ் அவரை ஒன்றுமே சொல்லவே முடியாது நம்ம. ஸோ அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கும் எனக்கு. அவரோட டேலண்ட்ஸாக இருக்கட்டும், அவருடைய அந்த கேரக்டரு எல்லாத்தையும் ஓப்பன் புக் மாதிரி இருக்கும். அவரோட அவர் மேலே ஒரு தப்பு இருந்தால் கூட அது வெளியே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இது மறைக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி வந்து அவர் பார்த்து அப்படியே அது ரோல் மாடலாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எந்த வயசுல இருந்து? 84ல் பிறந்தேன். 87 நாயகன்லேருந்து 3 வயசு 4 வயசுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. சகலகலாவல்லவன் படத்தை வந்து நான் தாத்தா வீட்டில் இருக்கும்போது போட்டுன்னு இருந்தாங்க கட்டவண்டி பாட்டு. அப்போ குடுமி நான் வீட்டில் இருந்தது எடுத்து வச்சு நானும் அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அது எனக்கு இன்னும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குல்ல, 3-4 வயசில் அதுலேருந்தே ஞாபகம் இருக்குது. அபூர்வ சகோதரர்கள் படம் வரும்போது நாயகன் இது எல்லாமே அவ்வளோ பிடிக்கும் அப்போதுலேருந்தே. அப்புறம் தேவர் மகன் இந்த டைம் அந்த நேரம் பார்த்து அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்து பிரித்து வச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் இருக்கும்போது என்னால் தேட்டருக்கு போய் நிறைய டைம் பார்க்க முடியல. ஒரு டைம் 2 டைம் பார்த்ததோட சரி. ஸோ அப்போல்லாம் அந்த படத்தெல்லாம் அதனால தான் லிஸ்ட்டு வந்து தென்னாலிக்கு அப்புறம் தான் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்தியன் வரும்போது, குருதி புனல் வரும்போதெல்லாம் ஒரு டைம் அப்படி தான் இருக்கும். எப்படின்னா இப்போ குருதி புனல் படத்தெல்லாம் வந்து அடல்ட்ஸ் ஒன்லி மூவி வேறு. அப்போது பார்க்க விட மாட்டாங்க. அதனால் கூட்டம் போல். ஸோ எங்கள் மாமா கிட்ட கேட்பேன், மாமா எப்படி இருந்துச்சு படம், எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்தது அப்படின்னு. அடல்ட்ஸ் ஒன்லி சர்டிஃபிகேட் ஏன் மாமா கொடுத்தாங்க, இல்லைடா அதில் ஒரு சீனு கொஞ்சம் இதுவாக வரும், என்ன சீன் அது சொல்லுங்கள், நானே இமேஜின் பண்ணுவேன் அந்த சீனை. அதுக்கப்புறம் என்னாச்சு, டெக் கேசட்டில் வந்து அதில் தான் என்னால் குருதி புனல் பார்க்க முடிஞ்சது, தேட்டரில் பார்க்க முடியல. இப்போ பார்க்கும்போது இது ரொம்ப அசிங்கமாக இல்லைன்னு தெரியல, அது நேச்சுரலாக தானே. ஏன்னா அவரோட படத்தில் வர அந்த வல்கரான சீன்ஸ் கூட தப்பாகவே தெரியாது. அந்த அளவுக்கு நேச்சுரலாக அந்த சீனுக்கு தேவையானதாக இருக்கும். அந்த மாதிரி அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுன்னா எல்லாமே அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான். அவரோட டேலண்ட்ஸு, அவர் எப்படி என்னன்னா என்னால் டான்ஸ் மட்டும் ஆட முடியாது. ஓகே. ஸோ அதனால மிமிக்ரி பண்ணுவீங்களா கமல் சார் மாதிரி? ரொம்ப கம்மி தான். சின்ன வயசில் பண்ணதோட சரி அது கரெக்டாக வராது. அது மாதிரி வராது கரெக்டாக, அதுதான் யோசிக்கிறேன். ஓகே. பட் நீங்கள் இந்த பயணத்தில் வந்து இத்தனை தடவை ஒரு படத்தையும் பார்க்குறீங்க. ஒரு பக்கம் உங்களை பார்த்து வியப்பானாலும் கூட இருக்க நிறைய பேர் உங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்களே. ஆமாம். அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போயே கூட எனக்கு இப்போ நான் பார்த்தது இந்தியன் 2ல், அதாவது விக்ரம் அப்போ கூட இவ்வளோ வரல. இந்தியன் 2ல் நான் என்ன நோட் பண்ணேன்னா, ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட ஏன் போகிற, பசங்களை கஷ்டப்படுத்துகிற, நீ குடும்பத்தோட எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற. நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலையே, அவங்க வரேன்றாங்க, கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான். ஆனால் அது இவங்களுக்கு ஏன் தான் அவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியல. ஆனால் ட்ரால் பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரிஜினல் டிபியே இருக்க மாட்டேங்குது ட்விட்டரில். இப்போ நானே என் ஒய்ஃபு அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் போடுறோன்னா எங்களோட டிபி தான் இருக்கும், நாங்கள் தான் தெரியும். ஆனால் அதில் வந்து ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஆக்டரோட ஃபேஸ் வச்சுருக்கோம். சில பேர் கமல் சார் ஃபோட்டோவே வச்சுக்கிட்டு அவரை வச்சே ஃபேக் ஐடி வச்சுட்டு அவரே திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ட்ரோல் பண்ணுற மொத்த பேருமே ஒரிஜினல் ஃபேஸ் வச்சுன்னு ட்ரோல் பண்ணலையே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கோவம் வந்துச்சு, அதுக்கப்புறமா சரி போங்கடான்ட்டு. உங்களுடைய ஃபேவரட்டான கமல் சாரோட மூவினா இது? ஹேராம் தான். ஹேராம் தான். அந்த மாதிரி ஒரு படம் வந்து திரும்ப அவராலே எடுக்க முடியுமான்னு தெரியாது. 2வது தசாவதாரம், ரைட் ஐ லெஃப்ட் ஐ மாதிரி தான். ஆக்சுவலாக ஹேராம் ஒரு ஸ்டேஜ் மேலே வந்துடுது எப்படி இருந்தாலும். ஏன்னா அது திரும்ப எடுக்கணும்னா அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மருதநாயகம் சொல்லணும். ஆனால் ரிலீஸ் ஆகலை, அதுதான் பிரச்சனை. ஏன்னா என்னோட நற்பணி இயக்கத்தோட பேர் மருதநாயகம் நற்பணி இயக்கம் தான் வச்சுருப்பேன். 1997ல் நான் மருதநாயகம் ஸ்டார்ட் பண்ணார். நான் இந்த தேட்டருக்கு போகிறது இந்த மாதிரி வேலை ஸ்டார்ட் பண்ணது 2001ல் நான் மருதநாயகம் நற்பணி இயக்கம் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 டைம் பிளட் டொனேட் பண்ணியிருக்கோம். 48 பேர் பிளட் டொனேஷன் பண்ண வச்சுருக்கோம், எங்கள் சைட்லேருந்து மட்டும், அதாவது எங்கள் மருதநாயகம் நற்பணியகத்தில் மட்டும். அதுக்கப்புறமா நான் ஒரு டைம் ஐ டொனேஷன் பண்ணேன். நான் ஒரு 7 பேர் ஐ டொனேஷன் பண்ண வச்சுருக்கேன். அது இல்லாமல் டொனேஷன்ஸு, நிறைய சோஷியல் சர்வீஸ், மெடிக்கல் இது எமர்ஜென்சிஸ்க்கெலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் எதையும் நான் இந்த சோஷியல் மீடியாவில் போட மாட்டேன், அது அவங்களுக்கு அது எனக்கு பிடிக்காது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி அது அப்படி நாங்கள் ஒரு கும்பலாக பிளட் டொனேட் பண்ணால் அதை போட்டால் கூட அந்த ஃபோட்டோ கூட இவ்வளோ வைரல் ஆகலை. இத்தனை தடவை நான் படம் பார்த்தேன்னா இது வைரல் ஆகிடுது. நெகட்டிவிட்டியை தான் ஃபஸ்ட்டு ரொம்ப விரும்புகிறாங்க, அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதிகமாக. சரி சார், ஒரு கமல் சாருடைய ஃபேனாக இத்தனை வருஷம் ஜேர்னியில் கமல் சாரை சரியாக ஹேண்டில் பண்ணால் கையாண்ட ஒரு இயக்குனர்னா யார் சொல்லுவீங்க?
கமல் சார் சரியாக ஹேண்டில் பண்ண இயக்குனர்னா அவரே தான். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தா சிங்கீதம் சீனிவாச ராவ் சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுனா ரவிக்குமார் சாரை நான் சொல்லுவேன். ரவிக்குமார். ஏன்னா தசாவதாரம் மாதிரி ஒரு படத்தை வேற எந்த டைரக்டர் எடுத்திருந்தாலும் அவ்வளோ கரெக்டாக ஜனங்களுக்கு ரீச் ஆகிருக்குமான்றது தெரியாது. ஜஸ்ட் ஸ்லிப்பாக இருந்தால் கூட ட்ரால் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். எனக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் எடுக்கும்போது ரவிக்குமார் இது உண்மையானு தெரியாது. ரவிக்குமார் சார் சொல்லுவாராம், சார் இது என்ன சார் இது எனக்கே புரியல சார், இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி வைக்கலான்னு வரான். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இப்போ இருக்கக்கூடிய யங் டேரக்டர்ஸில் யாராச்சும் கூட பண்ணணும் அப்படின்னா யார் கூட சொல்லுவீங்க? லோகேஷ் பண்ணாத டேரக்டர் கூட. லோகேஷ் ஆல்ரெடி பண்ணிட்டார். ரஞ்சித் சார் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ரஞ்சித் சார் எனக்கு தெரியும், பட் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு டைம் இந்த கழிவுக்கூடு ஷார்ட் ஃபிலிம் வந்து அவார்டு வாங்கினோடனே ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் நீ நேரில் வான்னு சொன்னார், போக முடியல. மேபி அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவரோட படங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. ரஞ்சித் சாரோட படம் இப்போ தங்கலான் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சார்பட்டாலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படி ஒரு டேரக்டர் வந்து இவரை ஹேண்டில் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வினோத். ஜஸ்ட்டு எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த 233 அதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, இப்போ இவ்வளோ தீவிரமான கமல் சாருடைய ஃபேனாக இருக்கீங்களா? சின்ன ஒரு கிஸ் மாதிரி அவர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கவா? எவ்வளோ பதில் சில நேரம் ட்ரை பண்ணலாம், சொல்லாமல் கூட விட்டுருவேன். ட்ரை பண்ணலாம். கமல் சாரோட இயற்பெயர் ஞாபகம் இல்லை. ஓகே, பார்த்தசாரதி அவரோட இயற்பெயர். இல்லை மறந்துருச்சு. ஓகே, கமல் சார் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? சாருஹாசன், சந்திரஹாசன். இன்னொருத்தவங்க இருக்காங்களே, உங்கள் சிஸ்டர் நளினி. ஓகே சரி, மூணாவது இன்னொரு கேள்வி. கமல் சார் முதலாக கதாநாயகனாக அறிமுகமான படம்? கன்னியாகுமரி. கரெக்ட், மலையாள படம். சூப்பர். கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடித்த கடைசி திரைப்படம்? தில்லுமுல்லு. கரெக்ட். இல்லை அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக வரும். ஓகே, கமல் சார் வந்து ஒவ்வொரு தடவை ஃபிலிம்ஃபேர் அந்த அவார்டு வாங்கும்போதும் எனக்கு இந்த மாதிரி விருது தர வேணாம் அப்படின்ட்டு பூசா தாங்க அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதுவார். அது எத்தனை தடவை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? 19வது ஃபிலிம்ஃபேர் அவார்டு அப்போ எழுதினது அவர். மொத்தம் 18 தடவை எழுதியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப கொடுத்துட்டாங்க விக்ரமில். ஓகே, 80களில் 1980களில் அவர் நடத்தின மேகசின் பேர் என்ன? மையம். கரெக்ட். ஆக்சுவலாக அந்த பேரில் நான் ஒரு கதை எழுதி வச்சுருக்கேன். என்னோட ஃபியூச்சர் ஃபிலிம் இம். அவர் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த புக்ஸ்லாம் வந்து நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேர்லேயே தான் நான் அந்த படத்தோட பேரே வச்சுருந்தேன். இப்போ அவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, சிறந்த நடிகருக்காக தேசிய விருது வாங்கின அவர் படங்கள் என்னென்ன? இந்தியன், நாயகன், அப்புறம் வந்து சுவாதி முத்தியம். மூன்றாம் பிறை. சாரி, இல்லை அது 7 படம் ஆஸ்கர் அவார்டு கரெக்டாக தான் வச்சுருக்கீங்க. இன்னொரு 2 கேள்வி. மெட்ராஸ் பாஷை கமல் சாருக்கு பேச பயிற்சி கொடுத்தவர் யார்? இது லூஸ் மோகன். கரெக்ட். உலக நாயகனுக்கு முன்பாக கமல் சாருக்கு இருந்த அடைமொழி? காதல் இளவரசன், அப்புறம் வந்து கலைஞானி, காதல் மன்னன். ரைட்டு, காதல் இளவரசன் தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. டைம்ஸ் இதழின் 100 சிறந்த திரைப்படங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கமல்ஹாசனுடைய திரைப்படம்? எனக்கு தெரியல, பேராமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாயகன். பரவாயில்ல, பயங்கர அப்டேட்டாக தான் இருக்கீங்க. இல்லை நடுவில் ஸ்ட்ரெஸ்ஸில் சில நான் சொல்ல முடியல. பார்த்தசாரதி ஞாபகம் இருக்குது, நளினி மேடமும் ஞாபகம் இருந்தாங்க, பயத்திலேயே கொஞ்சம் மறந்துட்டேன். சரி, ஓகே. தொடர்ந்து அதே மாதிரி இன்னொன்று உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கவே இல்லை, அதை பற்றி சொல்லுங்கள். பர்சனல் லைஃப் 2 சைடு இருக்குது சார். அதில் ஒன்று ப்ரொஃபஷனல், இன்னொன்று பேஷன். ப்ரொஃபஷன் வந்து நான் வந்து இந்த மாதிரி மென்டலி சேலஞ்சு, ஃபிசிக்கலி சேலஞ்சு அந்த மாதிரி பசங்களோட ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, அப்புறம் சைக்காலஜிஸ்ட், அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேட்டர், அப்புறம் கிரியேட்டிவ் தெரப்பின்னு ஒன்று புதுசாக பண்ணியிருந்தேன். இது என்னென்னா இந்த மாதிரி மென்டலி சேலஞ்ச், ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்க பசங்களுக்கு அவங்கள ஒரு நார்மல் லைஃப் வாழ வைக்கிறது எப்படி அப்படின்றது. கிட்டத்தட்ட இது ஒரு டாக்டர் டிகிரி தான். எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் பிபிடி, பிஓடின்னு வரும். அதில் இந்த பிஓடி அது நிறைய பேருக்கு இப்போ தெரியாது. ஆக்குபேஷன் தெரப்பி இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வருது. அது வந்து அந்தந்த இதில் வந்து நாங்கள் இது பண்ணுற மாதிரி. அதில் வந்து நான் பீடியாட்ரிக் ஃபீல்டில் இருக்கேன். பீடியாட்ரிக் ஃபீல்டில் இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனை வந்து முதல்ல வந்து இது வரைக்கும் ஒரு 10-15 இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு, கிளினிக்ஸு அப்படின்ட்டு. இப்போ கரண்ட்டாக வந்து நான் கேர்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. அது சென்னையில் கிட்டத்தட்ட 40 இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட டைஅப். அதில் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நார்மல் சில்ட்ரனோட இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கோட டெவலப்மெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அந்த இதில் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வச்சுருக்காங்க எல்லா ஸ்கூல்ஸ்லையும். அப்படி ஒரு 8 ஸ்கூல் வந்து போயிட்டுருக்கேன். அதாவது வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்கூலு, அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரைடேஸ்லலாம் ஒரு ஸ்கூலுங்க. அதில் பெங்களூர், கல்கத்தாவும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் மந்த்லி ஒன்ஸ் போயிட்டுருக்கேன்.
ஸோ இது வந்து ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷனல் பேஷன் பேஷன் வந்து சினிமா தான். சினிமா தான். இவரை பார்த்தே கெட்டு போயிட்டோம். படம் எடுக்கணும் படம் எடுக்கணும்ன்ட்டு. சின்ன வயசில் அவரோட படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கிட்டத்தட்ட 133 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 80 ட்ராமா, அப்புறம் ஒரு 10 தெருக்கூத்து, வீதி நாடகம், மைமு அப்படின்ட்டு நிறைய பண்ணியிருக்கோம். அதில் 25 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல. அந்த 25 ஷார்ட் ஃபிலிமில் 10 ஷார்ட் ஃபிலிம் நான் மட்டுமே டைரக்ட் பண்ணது. அது இல்லாமல் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்தேன். நான் உங்ககிட்ட சொன்னேனே பாலாறுன்னு ஒரு படம். அந்த படத்தை இன்னொரு ரிலீஸ் பண்ண முடியல. டியூ டு ஃபண்டு நிறைய விஷயங்களுக்கு உள்ள இதையும் மேட்ச் பண்ண முடியல. என்னால் காலையிலேருந்து ஃபுல்லாக இது ஒர்க் பண்ணுவேன். நைட்டில் தூங்காமல் எடிட்டிங் பண்ணுறது அந்த ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்படி இது போயிட்டுருக்குது. அது இல்லாமல் ஒரு 10 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இன்னும் அப்ரோச் பண்ணணும். அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுக்கே தெரியல எனக்கு, இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வர்றதுன்னு. ஸோ இது 2 இருக்குது. ஸோ இதுதான் என்னோட லைஃப். இதுக்கு இடையில ஒய்ஃப் இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு ஓரளவுக்கு பண்ண முடியுது. குழந்தைகளும் கமல் சார் ஃபேன் தான் வீட்டில். ஆமாம், தீவிர கமல் ஃபேனை தான் சொன்னேன். உலகத்துக்கு யங்கஸ்ட் ஃபேன்னா என் பையனை தான் சொல்லணும். ஸோ கேட்டுகிட்டே இருக்கான் அவரை பார்க்கணுன்ட்டு. ஏன்னா என் ஒய்ஃபும் பொண்ணும் ஒரு டைம் பார்த்துட்டாங்க. அவரோட மையமில் ஒரு டைம் ஒரு இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 2019 எலெக்ஷனில் அவங்க போய் சர்வீஸ் இது வாலண்டரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பொண்ணும் ஒய்ஃபும் பார்த்தாங்க. அவங்க சர்வீஸ் பண்ணும்போது ஒரு டைம் பார்த்தாங்க. பொண்ணு பார்த்து பயந்துருச்சு. எப்பவும் போல் கண்ணு லிப்ஸ்லாம் பயங்கரமாக பெருசாக இருக்குது. பையன் மட்டும் இப்போ வரைக்கும் கமல் தாத்தாவை நான் பார்க்கணும், அவரை பார்க்கணுன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கான். இந்தியன்லாம் நடித்து காமிச்சிட்டு இருக்கான். இன்னும் விக்ரமே வந்து ஒரு வீடியோவில் இருக்கும், அவன் அது பண்ணியிருப்பான். அப்படி அது மாதிரி அவனுக்கு மட்டும் இப்படியே காமிக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது. அவரை சூப்பர் பிரதர். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ.